உன் வீட்டில் தேவ தூதர்கள் வரவேண்டும் என்று நீ உண்மையாக இயங்குகிறாயா? அது வெறும் கற்பனை அல்ல. அது தேவனுடைய சித்தத்தோடு இணைந்த ஒரு வாழ்வு. தேவன் அனுப்பும் தூதர்கள் எங்க இருக்கிறார்கள் தெரியுமா? தேவனை மதிக்கும் மனங்கள் இருக்கும் இடத்திலே, பரிசுத்தம் இருக்கும் இடத்திலே, அவருடைய வார்த்தை மதிக்கப்படும் வீட்டிலே. இன்று நாம் 3 வேதாகம வசனங்களின் மூலம் அதை உணர்ந்து கொள்வோம். முதலாவது வசனம், கர்த்தருக்கு பயந்து அவரை அஞ்சுகிறவர்களை சுற்றி கர்த்தருடைய தூதன் பாளையமாய் தங்கி அவர்களை விடுவிக்கிறான். சங்கீதம் 34:7. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? தேவ தூதர்கள் வெறும் வானத்தில் மட்டுமே இல்லை, அவர்கள் தேவனை அஞ்சும் மக்களை சுற்றி இருக்கிறார்கள். கர்த்தருக்கு பயந்து என்று சொல்லும்போது அது பயந்து ஓடுவது அல்ல, அது மரியாதை, அது கீழ்ப்படிதல், அது தேவனை முக்கியமாக காணும் மனம். உன் வீட்டில் தேவனை மதிக்கும் மனம் இருந்தால், பாவத்தை வெறுக்கும் மனம் இருந்தால், தேவனை மகிழ்விப்பதற்காக வாழும் வாழ்க்கை இருந்தால், அங்கே தேவ தூதர்கள் தங்குகிறார்கள். அவர்கள் உன்னை காக்கிறார்கள், தெரியாமல் வரும் அபாயங்களிலிருந்து காப்பாற்றுகிறார்கள், உன் குடும்பத்தை சுற்றி பாதுகாப்பு வட்டம் போடுகிறார்கள். 2வது வசனம், அந்நியர்களுக்கு அதிதி செய்ய மறந்து விடாதிருங்கள், இதனால் சிலர் அறியாமலே தூதர்களுக்கே அதிதி செய்திருக்கிறார்கள். எபிரேயர் 13:2. இந்த வசனம் மிகவும் ஆழமானது. நாம் நினைக்காத ஒரு உண்மையை இது சொல்லுகிறது. சில நேரங்களில் தேவ தூதர்கள் மனித ரூபத்தில் வருகிறார்கள். ஒரு உதவி தேவைப்படுகிற ஒருவராக, ஒரு ஏழையாக, ஒரு அந்நியராக. நீ எப்படி நடந்து கொள்கிறாய்? அதுதான் முக்கியம். ஒரு தண்ணீர் கேட்டவருக்கு நீ தண்ணீர் கொடுக்கிறாயா? ஒரு உதவி கேட்டவரை நீ புறக்கணிக்கிறாயா? அல்லது அன்போடு அணுகுகிறாயா? நீ செய்யும் ஒவ்வொரு கருணை செயலையும் தேவன் கவனிக்கிறார். அன்பு இருக்கும் வீட்டில், பகிர்வு இருக்கும் வீட்டில், இரக்கம் இருக்கும் வீட்டில் தேவ தூதர்கள் வராமல் இருக்க முடியாது. 3வது வசனம், அவர்கள் எல்லாரும் இரட்சிப்பை பெறுகிறவர்களுக்காக சேவை செய்ய அனுப்பப்பட்ட பணிவிடை ஆவிகள் அல்லவா? எபிரேயர் 1:14. இது மிகவும் பெரிய உண்மை. தேவ தூதர்கள் யாருக்காக வேலை செய்கிறார்கள் தெரியுமா? தேவனை சேர்ந்தவர்களுக்காக, இரட்சிக்கப்பட்டவர்களுக்காக. நீ தேவனுடைய பிள்ளை என்ற உணர்வில் வாழும்போது நீ பிரார்த்தனை செய்கிறாய், நீ தேவனை தேடுகிறாய், நீ அவரோடு உறவு வைத்திருக்கிறாய். அப்போது தேவன் தனது தூதர்களை உன் வாழ்க்கையில் செயல்பட அனுப்புகிறார். அவர்கள் உன் பாதையை திறக்கிறார்கள். நீ பார்க்காத இடங்களில் வேலை செய்கிறார்கள். நீ சந்திக்காத அபாயங்களை தடுக்கிறார்கள். இப்போது கேள்வி, இந்த 3 வசனங்களையும் வைத்து பார்க்கும்போது உன் வீட்டில் தேவ தூதர்கள் வர என்ன செய்ய வேண்டும்? முதல், தேவனை அஞ்சும் வாழ்க்கை வாழ வேண்டும். 2வது, அன்பும் கருணையும் நிறைந்த மனம் வேண்டும். 3வது, தேவனோடு உறவு வைத்திருக்க வேண்டும். ஒரு வீட்டில் சண்டை, பொய், அநியாயம், கடுப்பு இவை நிரம்பி இருந்தால் அந்த இடத்தில் தேவனுடைய சந்நிதி குறையும். அதே நேரத்தில் சமாதானம், ஜெபம், ஸ்தோத்திரம், மன்னிப்பு இவை நிரம்பினால் அந்த வீடு பரிசுத்தமான இடமாக மாறும். நீ இப்போது உன் வீட்டை மாற்ற முடியும். இன்று முதல் ஒரு சிறிய ஜெபத்தால் தொடங்கு. ஒரு ஸ்தோத்திர பாடலை ஒலிக்க விடு. ஒரு வேதாகம வசனத்தை வாசி. ஒருவரை மன்னி, ஒருவருக்கு உதவி செய். இந்த சின்ன சின்ன செயல்கள் பெரிய ஆன்மீக மாற்றத்தை கொண்டு வரும். ஒரு நாள் நீ உணர்வாய், உன் வீட்டில் ஒரு அமைதி இருக்கிறது, ஒரு பாதுகாப்பு இருக்கிறது, ஒரு காணாத இருப்பு இருக்கிறது. அது தேவ தூதர்களின் இருப்பு. அவர்கள் சத்தம் போட மாட்டார்கள், அவர்கள் காட்சியளிக்காமல் இருக்கலாம், ஆனால் அவர்கள் இருக்கிறார்கள் உன்னோடு, உன் குடும்பத்தோடு. ஆமென்.